எள்ளு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன், வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 200 கிராம் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 200 கிராம் ரவை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வறுத்துட்டு. அதுக்கு 200 கிராம் சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு 100 கிராம் தயிர் போட்டுக்கோங்க, 100 மில்லி தயிர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 200 கிராம் ரவைக்கு. இப்போ சர்க்கரை தயிர் இது ரெண்டையும் போட்டு அதோட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலக்கணும். அதாவது இந்த மாதிரி நுர வர அளவுக்கு கலக்கணும். இது மாதிரி நல்லா கரையணும். கரைஞ்சி நுர வர்றதுக்கு கலக்கினதுக்கப்புறம் ஆயுதுக்கு பதிலாக இப்போ எள்ளு பவுடர், கருப்பு எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்குவோம். கருப்பு எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக ஃப்ளேவருக்கு பதிலாக சாக்லேட் ஃப்ளேவர் ஏதாச்சும் ஃப்ளேவர், வெண்ணிலா ஃப்ளேவர் ஏதாவது போடுவோம்ல, அதுக்கு பதிலாக எதுவுமே போடாமல் செய்யணும் நம்ம. அதுக்கு தான் இது. இப்படி நல்லா கலக்கிக்குவோம். இப்போ ரவை போட்டு அதில் கலக்கிக்குவோம். தண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த தயிர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதில் நெய் தடவிக்கணும். இப்போ ஒரு பட்டர் ஷீட்டை இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ இதில் வச்சு போட்டுக்குவோம். அப்படியே நல்லா குலுக்கிக்கணும், ஏன்னா கேப் இருக்கக்கூடாது உள்ள. குக்கர் வச்சு அடுப்பில் வச்சு அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அப்படியே பரவலாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு இதை நல்லா குலுக்கி விட்டு அப்படி தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் 30 நிமிஷம் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கரெக்டான வச்சு அடுப்பை 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ கேக்குக்கு க்ரீன் செய்கிறதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன், பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் பாதியாக போட்டு இதை முதல்ல அடிச்சுக்குவோம். நல்லா கரையணும், கலக்கிக்கணும், நல்லா கலக்கணும். கையாலே கலக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். இப்போ இந்த சர்க்கரையை போட்டுருவோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டாலும் சரி, பால் ஊற்றினீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பால் பவுட்ரு போட்டால் 1 போடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. அதான் கேக்கு வெந்துருச்சான்னு பார்க்கணும். இது வெந்துருச்சுன்னா ஒட்டாது, வேகலைன்னா ஒட்டும். இந்த மாதிரி இது வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம்.
இப்போ இந்த கேக்கை எடுத்தாச்சு. எள்ளு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. எள்ளு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் மேலே கிரீமை தடவிக்கும். இப்போ இதில் தேங்காய் பூ வறுத்துட்டு வச்சுருக்கேன். வறுத்துட்டு சர்க்கரை பாவில் எல்லோ கலர் பவுட்ரு போட்டு, நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லோ கலர் பவுட்ரு போட்டு தேங்காவை வறுத்துட்டு சர்க்கரை பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே ஷோ பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அங்கங்கே ஒரு செரி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாக்லேட் கேக்கு போன்ற எள்ளு கேக், பிளாக் சேஷமி கேக். இப்போ எள்ளு கேக்கு ரெடி ஆயிடுச்சு.